அதாவது திமுக ஒரு வேளை தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிர்க்கட்சியாக வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் அதிமுக வருவாங்க. ஆனால் திமுக காரங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிமுகலாம் இனிமேல் சீன்லேயே கிடையாது, பாஜக தான் எதிர்க்கட்சி அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இப்படி பேசியிருக்கிறது? அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர் ஒரு மேடையில் இப்போ நிறைய மேடைகளில் பேசிகிட்டு இருக்காரு. ஒரு மேடையில் அந்த மாதிரி பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக இல்லை இப்போ வந்து எதிர்க்கட்சி திமுகவுக்கு, பாஜக தான் அடுத்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் எதிர்க்கட்சியாக வரும் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டோன்னே நயினா நாகேந்திரனாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இல்லைனா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கட்டும், வானதி ஸ்ரீனிவாசன் அம்மையாராக இருக்கட்டும், எல்லாரும் நேரம் அப்படியே கேசரி கிண்டி எல்லோரும் கொடுத்து கொண்டாடுங்கடா அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருப்பாங்க. பட் டோன்ட் ஹரி. அதாவது பாஜக எதிர்க்கட்சியாக வந்துடும் சொல்கிறத நீங்கள் கௌரவமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் சொல்கிற ரீசன் அப்படி இல்லை. சீட்டு வாங்கி எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சு வாக்கு வாங்கி பயங்கரமான எதிர்க்கட்சியாக வரப்போகிறது இல்லையா பாஜக, துட்டு கொடுத்து பொட்டி மாற்றி வரப்போதான். அதிமுக வாயில் போட்டு முழுங்கி அந்த இடத்துக்கு பாஜக வந்துடும்னு சொல்லாமல் சொல்கிறாரு ராஜகண்ணப்பன் அவர்கள். அதிமுக என்பது எடப்பாடியை நீங்கள் தான் பெருசாக பேசுங்க, நான் ஒன்றும் பெருசாக பேசுகிறது கிடையாது. நான் அமைச்சராக இருக்க காண்டே அந்த ஆள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் கண்டுக்கிறதே இல்லை. வருவார் போவார், அவர் வேறு. ஒரு தொழிலை நான் குறைவாக சொல்ல, எந்த தொழில் வேணாலும் பண்ணிட்டு போனார், வேலைக்குன்னு வருவார், ஏதோ வாங்கிட்டு போவார். ஆக அவர் நம்ம பெருசாக வேண்டியதில்லை. பிஜேபியை வந்து என்ன எதுக்காண்டி நம்ம மொழிகிறாங்கன்னா, நம்ம எல்லா ஆளுகளும் பெரியாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நான் சொல்கிறேன், பின்னாடி வர பிஜேபியை பற்றி நமக்கும் பிஜேபிக்கு தான் போட்டி. அதுக்கடுத்துதான் கூட்டணி கட்சிகளை பற்றி அவர் சொல்லியிருக்கார். நம்ம கூட்டணி கட்சிகள் இருக்க தலைவர்கள்லாம் சாதாரணவங்க கிடையாது. வைகோ இருக்கார ரொம்ப பெரிய போராளி. திருமாவளவன் அவர்கள் எடுத்துக்கங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்துக்கங்க, எல்லாமே தரமான தலைவர்கள், சூப்பரான கட்சிகள். ஆனால் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் தலைமை முடிவு பண்ணும். நம்ம என்னென்னா ஓகே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம தரப்பில் என்ன சொல்லணும், இருக்கிற நடப்பை சொல்லணும். உதயசூரியனுக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ராஜகண்ணப்பன் அவர்கள். கூட்டணி தலைவர்கள் வந்து சாதாரணமான தலைவர்கள் இல்லை. வைகோல எத்தனையோ வருஷமாக பாடுபட்டவர். அதே மாதிரி நம்முடைய திருமாவளவன், எல்லாரும் கூட்டணி கட்சி தலைவர்கள், எல்லாரும் மதிக்கக்கூடிய நம்முடைய கம்யூனிஸ்ட் எல்லாம் தொகுதி ஜெயிக்கிறது கூடுறது அது வேறு, அது இஷ்டத்துக்கு. நம்ம கேட்கறது நம்மளுடைய கடமை, கொடுக்கறது தலைமையோட இஷ்டம். தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அப்படியே நம்ம கேட்டுட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான். ஆகவே என்னை பொறுத்த மட்டில், நம்முடைய தளபதியை பொறுத்த மட்டில் கூட்டணியை வந்து யாரையும் அவமதிக்கிறது கிடையாது. இருக்கிற நிலைமையை சொல்லணும்.